ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன் மேல எவ்வளவோ அன்பு வச்சிருக்கேன். ஆனா அது புரியாம ஏதாச்சும் சில காரியம் நடக்கலைன்றதுக்காக இப்படி வருத்தத்தோடு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீனா, அப்புறம் உனக்கு அம்மாவாக இருக்கிற எனக்கு தான் என்ன மதிப்பு? நீ என்ன முழுசா நம்புறினா இப்போ நீ கவலைப்படவே கூடாது. நான் எப்போதுமே என் பிள்ளையான நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். நீ கவலைப்படுவதையோ கண்ணீர் வடிப்பதையோ நான் விரும்புவதில்லை என் செல்லமே. இதுவரைக்கும் நீ பல காரியங்கள் நடக்கணும், நல்லா ஜெயிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்க. ஆனா எதுவுமே சரியா நடக்கலன்றதுக்காக நீ கவலைப்பட்டா மட்டும் எல்லாமே சரியாகி விடுமா என்ன? உன் முயற்சிக்கான பலனை கொடுக்க தான் போறேன். ஆனா அதற்கு முன்பாக உன் மனசளவுல இப்படி நீ கவலைப்படுறதையும் பயப்படுறதையும் பார்க்கும்போது தான் எனக்கு கோபமாக ஆத்திரமாக வருகிறது. நான் பொதுவா யார் மேலேயும் கோபப்படுவதோ ஆத்திரப்படுவதோ கிடையாது. ஏன்னா நான் அம்மாவா மட்டுமல்ல, உன்னை காக்கும் தெய்வமாக, உனக்கு வரம் தரும் வராகியாக இருக்கேன். ஆத்திரம் கோபம் எல்லாம் என் வாழ்க்கையிலேயே கிடையாது. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ மேலும் மேலும் தவறு செய்ற. நான் அதை உனக்கு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் நீ கவலைப்படும் போது அதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் தான் இப்போது கடும் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன். ஆனா இது கூட ஒரு வகையில வருத்தம் தான். நான் உன் மேல வச்சிருக்க அன்பும் அக்கறையும் தான் இப்படி கோபமாக வெளிப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இது அக்கறையின் வெளிப்பாடாக வந்த கோபம். நீ நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணுன்ற அக்கறை எனக்கு இல்லையா என்ன? நிச்சயமா நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன் முயற்சிக்கான பலனையும் சீக்கிரமா கிடைக்க செய்றேன். ஆனா அதுக்கு முன்பாக நீ நினைச்சது நினைச்ச உடனே நடந்துடணும்னு நினைச்சா எப்படி அது சரியாக இருக்கும்? நீ எதிர்பார்க்கிற காரியம் உன் வீட்டில் நல்லபடியா நடக்க தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏன் மேல நீ வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் அம்மானு பாசமா கூப்பிடுறதும் ஒருபோதுமே வீண் போகாதே என் செல்லமே. உண்மை என்னன்னா, இங்க கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, உன் கவலைகளும் நிரந்தரம் கிடையாது. இப்போதைக்கு கவலைப்படுற நீ நாளைக்கே உனக்கான நல்லது நடந்துட்டா சந்தோஷமா சிரிக்க தானே போற. அப்படி இருக்கும்போது இப்போது நடக்காததை நினைச்சு ஏன் வருத்தப்படணும்? உனக்கே நல்லா தெரியும், இந்த வராகி அம்மா சொன்ன சொல்ல காப்பாத்துவேன், வாக்கு கொடுத்தா அதை நிச்சயம் பழிக்க செய்வேன் என. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவங்க மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவார்களா என்ன? கஷ்டமும் நிரந்தரம் இல்ல, கஷ்டத்தை கொடுத்தவனும் நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல உன் கஷ்டம் மட்டுமே நிரந்தரம்ன்றத நீ நினைக்காத. எல்லாமே இப்போ மாறப்போகுது. எல்லாத்தையும் நான் தான் மாற்றப் போகிறேன் என் செல்லமே. இதுக்கு முன்னால சொந்த பந்தம் நிறைய பேர் உன் கூட இருந்தாங்க. உறவுகள்னு சொல்லிக்கிறதுக்கு உன் உடன் பிறந்தவங்க பெத்தவங்கன்னு எல்லாருமே இருக்கும்போது என் பார்வை மட்டும்தான் உன் மேல இருந்துச்சு. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியான்னு நான் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஆனா இப்போது பல இக்கட்டான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை தனித்தனியாக விலக்கி வச்சிட்டுச்சு. ஆனா இதுக்கு மேலும் நான் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நம்பிக்கையோட இரு. உன் விருப்பம் நடக்கலன்றதுக்காக நீ எதுக்காக கண்ணீர் விடுகிறாய்? என் செல்ல பிள்ளையான நீ கண்ணீர் விட்டால் இந்த தாயாகி என்னால் பொறுக்க முடியுமா? அதனாலதான் உன் கவலைகளை போக்கி கண்ணீரை துடைப்பதற்காக நானே களமிறங்கி விட்டேன். தாமதமான விஷயங்களை எல்லாம் இப்போ சரியாக நடத்தி தரப்போறேன். நீ தைரியமாக கலங்காமல் இரு. யார் வேண்டுமானாலும் உன்னை சுத்தி இருக்கலாம். ஆனா நான் மட்டும்தான் உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறேன். இதுவரைக்கும் உனக்கு நடக்காத விஷயங்களும் இதுவரையிலும் உனக்கு திறக்காத கதவுகளும் இப்போது திறக்க போகுது. நடக்காத விஷயங்களை அழகா நடத்தி தரப்போறேன். காசு பணம் நிரம்பிய கஜானாவின் கதவை உனக்காக திறந்து வைக்க போகிறேன் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் மட்டும் குறையாம பார்த்துக்கிட்டினா போதும். நானே உனக்கு முன்னால போய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து என்றும் உனக்கு துணையாக நிற்பேன். இனிமே நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் அல்லவா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நிம்மதியான தூக்கம் இல்லாம உடல் சோர்வு மனசோர்வுன்னு நீ தவிச்சுக்கிட்டு அம்மா வராகி தாயே என்னை காப்பாத்துவங்கன்னு கையெடுத்து கூப்பிடும்போது உனக்காக நான் ஓடி வராமல் இருப்பேனா?
இதோ இப்போதே உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் போக்கும் விதமாக உனக்கு தேவையான சக்தியை தரப்போறேன். ஜோதி வடிவத்தில் நான் வந்து உன் மனச்சோர்வை நீக்கி உனக்கு உற்சாகத்தை தருவேன். இனிமே நீ களைப்பாக அல்ல கலகலப்பாக இருக்க போற. உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். இதுவரைக்கும் நான் ஒருபோதுமே உன்னை விட்டு விலகல, இனிமேலும் உன்னை விட்டு விலக போறதும் இல்லை. இனி உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் பல மாற்றங்கள் வரப்போகுது. இந்த வராகி அம்மாவை நம்புபவர்களுக்கு நிச்சயமாக நான் வரம் கொடுப்பேன். ஏன்னா என் பெயரே வரம் தரும் வராகி தானே. உனக்கான வரத்தை நீ எதிர்பார்த்தது போலவே அள்ளி தரப்போறேன். என்னை தினமும் வழிபடும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில செய்வினைக்கோ பில்லி சூனியம் ஏவலுக்கோ இடமே கிடையாது. எந்த தீய சக்தியும் எந்த தீய மனிதர்களும் கூட உன்னை நெருங்க விட மாட்டேன். விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி படைத்த இந்த வராகி அம்மா பாம்பு பிசாசு பூதம் எதிரி பகைவர் பிரச்சனைன்னு எல்லாத்துலேருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். அது மட்டுமல்ல, உன் உடம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய நோய் நொடியிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆரோக்கியமாக வாழ வைக்க போறேன். உன் மனசுல இருக்க பயத்தை எல்லாம் விரட்டி பல சந்தோஷங்களை தரத்தான் வந்தேனேன் செல்லமே. எனக்காக யாருமில்லைன்ற எண்ணம் எப்போதாவது உனக்குள்ள வந்தா அம்மா வராகி தாயேன்னு ஒரு குரல் கொடுத்து கூப்பிடு. நிச்சயமா எங்க இருந்தாலும் உனக்காக நான் ஓடி வருவேன். நீ எனக்குள்ள என்னுடன் தான் இருக்கிறாய் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் எந்த வலியும் வேதனையும் நெருங்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன். என் உயிர் பிரிதியாலும் நான் உன்னை மறவேன் என இந்த வராகி அம்மா உன்னைதான் முழுசா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கண்டதையும் நினச்சி கவலைப்படுற. நீ உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற விஷயத்தை கேளு. இந்த உலகத்துல ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ஒன்று உன்னை பிடிச்சவங்க, இன்னொன்று உனக்கு பிடிக்காதவங்க. உன் வாழ்க்கையில நீ பெரும்பாலான நேரத்தை உனக்கு பிடிச்சவங்களை பற்றி யோசிக்க மாட்ற. ஆனால் உனக்கு பிடிக்காதவர்களை யோசிச்சு நீ ஏன் நேரத்தை வீணாக்குற? உனக்கு பிடிச்சவங்களை பற்றி யோசிச்சினா அது உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிடிக்காதவர்களை பற்றி யோசிக்கும் போது மனசுல வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும் தானே வருகிறது. ஆனா உனக்கு பிடிக்காதவங்களை எதுக்காக உன் வாழ்க்கையில விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ நல்லா வாழணும், வேகமா ஓடிப்போய் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்து நிக்கணும்னா உன் கண் முன் எதிராக உனக்கு எதிரிகள் இருக்கணும். சும்மாவே எல்லாரும் உனக்கு நல்லவங்களா தெரிஞ்சா நீ பாட்டுக்கு கடமைக்குன்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்ப. ஆனா உனக்கு எதிராக எதிரிகள் இருந்தா மட்டும்தான் அவங்கள விட வேகமா ஓடி ஜெயிச்சு முன்னுக்கு வந்து நிக்கணுன்ற எண்ணம் உனக்குள் உருவாகும். அதற்காக தான் அவர்களை தாண்டி வேகமாக ஓடுவதற்காக தான் எதிரிகளை உன் கண்ணெதிரையே நான் காட்டினேன். வாழ்க்கைங்கிறது சூதாடி பெறுவது கிடையாது, போராடி பெறுவது. நீ போராடி போராடி இப்போது போர்க்களத்தை தாண்டி ஜெயிச்சு நிற்க போற. சோதனைகளை கடப்பது கஷ்டமா இருக்கே அம்மான்னு நீ கலங்க வேண்டாம். உன் சோதனை காலத்தை முடிச்சு வச்சு சீக்கிரமே எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படியும் நீ சாதனைகள் செய்யும்படியும் உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடையும் இரு. உன் எதிர்காலம் நிச்சயம் பொன்னானதாகத்தான் இருக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தானே காத்துக்கிட்டு இருந்த. ஆனா அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் வேறு உனக்கு இருக்கு. அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக உன் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ முயற்சி செய். வாழ்க்கை உன்கிட்ட என்ன சொல்ல வருது, எதுக்காக இப்படி எல்லாமே தவறாக நடக்குதுன்னு உனக்கு புரிய வரும். சில நேரங்களில் முட்டி மோதி திணறி தவிக்கிறத விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு அமைதியாக கடப்பதுதான் சரியானதாக இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நடத்த போகிறேன். உனக்கு வேணுங்கிறது, நீ ஆசைப்பட்டது, நீ எதிர்பார்த்தது சில நேரங்களில் நடக்காம போயிருக்கலாம். ஆனா அதை கூட உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன். ஏன்னா உனக்கு எது நல்லதுங்கிறது ஒரு அம்மாவாக எனக்கு தானே தெரியும். உன் வாழ்க்கை பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் மனசுக்கு
இப்போது அன்பு காட்ட ஒருத்தர் தேவைப்படுது. அதனாலதான் உன் மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்ட நானே உன்னிடம் அன்போடு அக்கறையாக பேச வந்தேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ தப்பா நினைக்காதே. எப்போதும் உன் மனசை ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீனா தேவையில்லாத சோர்வோ சோகமோ உனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்காது. நீ புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிப்பதற்கு அது உனக்கு துணையா இருக்கும்.